ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் வெஜிடபிள் சேவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது புலாவ் பிரியாணி இந்த ஸ்டைலில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டான ஒரு வெஜிடபிள் சேவைன்னு சொல்லலாம். இது நம்ம ஒன் பாட் ரெசிபி. நீங்கள் ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி டு மேக், அப்புறம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் ரைஸ் சேவை, இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் கடையில் கிடைக்கிற நார்மல் ரைஸ் சேவை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு இது கூட நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேண்டாம், அது ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு நம்ம தனியாக எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே முங்குற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது வெயிட் பண்ணுவோம், மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை திறந்து பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன், ஸோ நிறையவே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சா நல்லா வெந்திருக்கும். அந்த ஹாட் வாட்டர்லேயே அது நல்லாவே வெந்திருக்கும். ஸோ இந்தளவு டபுள் த குவான்டிட்டி கிட்ட ஆகிடும். ஸோ நமக்கு ஏற்ற குவான்டிட்டியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப குலையாமல் கரெக்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் சேவையை. அப்போ தான் நம்ம இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆகவும் நான் பட்டை ஆட் பண்ணுறேன். இப்போது பட்டை, அது கூடவே ஒரு 4-5 கிராம்பு, அது கூட ஒரு பிரிஞ்சி இலையை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு பட்டை கிராம்பு ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னா நம்ம சீரகம் இல்லை சோம்பு அது கூட தாளிச்சிக்கலாம். இது நல்லா ஒரு பிரியாணி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் நம்மளோட சேவைக்கு. ஸோ அதனால தான் நான் பட்டை கிராம்பு தாளிச்சிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கின பிறகு கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இதுக்கு நான் கேரட் அண்ட் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது சின்ன டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் டீஸ்பூன்னா 1 டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் நல்லா கருகாத மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் இது நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம். இந்த அளவு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டும் பட்டாணியும் எடுத்திருக்கேன். கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். நம்ம பீன்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டாணி ஆட் பண்ணுறேன். பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட் பட்டாணி நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக சேவையில் உப்பு இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் உப்பு பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து வேக வச்சுக்க போகிறோம். இதில் ஆக்சுவலி தண்ணி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கை இல்லைன்னா 2 கை அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுறலாம். லைட்டாக அந்த யூஸ்வலாக அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். வேணும்னா இந்த மாதிரி ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஸோ பட்டாணி அண்ட் கேரட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அது மாதிரி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். அந்த தண்ணியும் நல்லா உறிஞ்சிரும் அந்த டைமுக்குள்ளே. ஸோ
ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. நம்மளோட கேரட் பட்டாணி எல்லாமே நல்லா வெந்திருக்கு, உப்பு பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மீதி கார்னிஷ்காக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேவை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் பாதி வந்து வெஜிடபிள் சேவையாக பண்ணிக்க போகிறேன். பேலன்ஸ் வந்து நான் நார்மலாக இடியாப்பம் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, நம்மளோட விருப்பம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளோட வெஜிடபிள் சேவை ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு புலாவோட ஃப்ளேவர் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த சேவையில். இப்போ ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து கடைசியாக ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிழிஞ்சிடலாம். இதை அடுப்பில் வச்சுட்டே பிழியக்கூடாது, இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சால் நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து யூஸ்வலாக ப்ளெயினாகவே சர்வ் பண்ணலாம், வெறும் கர்டோட சர்வ் பண்ணலாம், இல்லைனா சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இப்படியே வெறுமனை சாப்பிட்றதுக்கு கூட இந்த வெஜிடபிள் சேவை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.